இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா டாக்ஸஸ் அண்ட் டாக்ஸேஷனோட டைப்ஸ். ஃபஸ்ட்டு டாக்ஸஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு கம்பல்சரியான பேமெண்ட். மக்கள் எல்லாரும் கவர்மெண்ட்டுக்கு கொடுக்குற பேமெண்ட். எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல், இப்போ நம்ம டேக்ஸ் கட்டுறோன்னா ரிட்டனில் நமக்கு gift தருவாங்க, ஏதாச்சும் ஒரு விஷயம் நமக்கு டைரெக்டாவோ இன்டைரக்டாவோ பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்னு எதையுமே திங்க் பண்ணாமல் நம்ம கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணுற ஒரு கம்பல்சரியான பேமெண்ட்டு தான் டாக்ஸஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. டாக்ஸேஷனோட டைப்பு 3 டைப் ஆஃப் டாக்ஸேஷன் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து ப்ரொபோஷ்னல் டாக்ஸேஷன், ப்ராக்ரெசிவ் டேக்ஸு, ரெக்ரெசிவ் டேக்ஸ். ஃபஸ்ட்டு ப்ரொபோஷ்னல் டேக்ஸ்னால் என்னென்னு பார்ப்போம். ரேட் ஆஃப் டேக்ஸ் இஸ் சேம் ரிகார்ட்லெஸ் தி சைஸ் ஆஃப் தி இன்கம். அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ எக்ஸ் அப்படிங்கிறவர் இன்கம் வந்து 1000 rupees ஏர்ன் பண்ணுறாரு அப்படின்னா அவருக்கு 5% டேக்ஸ் போடுறாங்கன்னா 50 rupees அவர் வந்து பே பண்ணணும் டேக்ஸ். அனதர் பர்சன் பிங்கிறவர் இருக்கார், அவரோட இன்கம் வந்து 5000, ஆனால் டேக்ஸ் பார்த்தோன்னா அதே 5% தான் போடுறாங்க, 50 rupees தான் டேக்ஸ் பே பண்ணுறாரு. இப்போ இதுலேருந்து என்ன தெரியுது, அவரோட இன்கம்மை வந்து நம்ம எடுத்துக்கவே இல்லை, ரேட் ஆஃப் டேக்ஸ் மட்டும்தான் போடுறோம். இன்கம்மை கன்சிடர் பண்ணாமல் ஒரே டேக்ஸ் எல்லாருக்கும் போடுறது தான் ப்ரொபோஷ்னல் டேக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிளாக எந்த டேக்ஸ் எடுத்துக்கலாம்னா, பர்சனலாக நம்ம கட்டுற இன்கம் டேக்ஸை வந்து ப்ரொபோஷ்னல் டேக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து ப்ராக்ரெசிவ் டேக்ஸ். ப்ராக்ரெசிவ் டேக்ஸ்னால் என்ன அப்படின்னா, இன்கம் எவ்வளவோ அதை பேஸ் பண்ணி டேக்ஸ் போடுறது தான் ப்ராக்ரெசிவ் டேக்ஸ்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒருத்தரோட இன்கம் வந்து 1000 rupeesனால் 10% டேக்ஸ் போட்டு 100 rupees கலெக்ட் பண்ணுவாங்க. இப்போது இன்னொருத்தவரோட இன்கம் வந்து 10,000 rupees அப்படின்னா 25% டேக்ஸ் போட்டு 2500 rupees டேக்ஸ் கலெக்ட் பண்ணுவாங்க. இதை தான் வந்து ப்ராக்ரெசிவ் டேக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இன்கம் என்னவோ அதை கன்சிடர் பண்ணி போடுற டேக்ஸ். ப்ராக்ரெசிவ் டேக்ஸ்க்கு எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா கார்ப்பரேட் டேக்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து ரெக்ரெசிவ் டேக்ஸ். ரெக்ரெசிவ் டேக்ஸ்னால் என்ன அப்படின்னா, டேக்ஸ் வந்து அப்ளைடு யூனிஃபார்ம்லி. இது வந்து ப்ராக்ரெசிவ் டேக்ஸோட ரிவர்ஸ் தான் ரெக்ரெசிவ் டேக்ஸ். அது எப்படி இன்கம்மை பேஸ் பண்ணி டேக்ஸ் வந்து போட்டாங்க. இது வந்து அதிகமான இன்கம்னா அவங்களுக்கு வந்து லோவர் டேக்ஸ், கம்மியான இன்கம்னா அவங்களுக்கு வந்து ஹையர் டேக்ஸ். இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா நம்ம ஜிஎஸ்டி தான். இதிலேருந்து என்ன தெரியுதுன்னா, இந்தியாவில் வந்து இந்த 3 டைப்ஸ் ஆஃப் டேக்ஸஸும் ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. ஃபினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் கூட ஒரு திருக்குறள் சொல்லி அதை எக்ஸ்பிளைன் பண்ணி பட்ஜெட்டை வந்து பேசியிருப்பாங்க பார்லிமெண்ட்டில். இப்போ அந்த குறள் என்னங்கிறத பார்ப்போம். இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லதரசு. இந்த குறளோட பொருள் என்னென்னா, உற்பத்தி செய்தல், வந்த பொருளை சேர்த்தல், அவற்றை பத்திரமாக காத்தல், காத்தவற்றை வகுத்து செலவு செய்பவனே நல்ல மன்னன். இதை கூட டிஎன்பிஎஸ்சி திருக்குறள் அந்த சிலபஸில் இந்த கொஷின் கேட்கலாம், எக்கனாமி ரிலேட்டடாக. அப்புறம் வேறு என்ன யூபிஎஸ்சி ரிலேட்டட் என்ன கொஷின் கேட்பாங்கன்னா, இந்த டேக்ஸஸை கொடுத்துட்டு அதோட ஸ்லாப் ரேட்டிங் கொடுத்துட்டு மேட்ச் த ஃபாலோயிங்கில் கேட்கலாம். ப்ரொஃபஷ்னல் டேக்ஸ்னால் அதோட டேக்ஸ் வந்து எதை பேஸ் பண்ணி போடுவாங்க, ப்ராக்ரெசிவ் டேக்ஸ்னால் எதை பேஸ் பண்ணி போடுவாங்க, ரெக்ரெசிவ் டேக்ஸ்னால் எதை பேஸ் பண்ணி போடுவாங்க. இன்கம்மை கன்சிடர் பண்ணாமல் போடுற டேக்ஸ் வந்து ப்ரொபோஷ்னல் டேக்ஸ், இன்கம்மை கன்சிடர் பண்ணி போடுற டேக்ஸ் வந்து ப்ராக்ரெசிவ் டேக்ஸ், ப்ராக்ரெசிவை ரிவர்ஸில் போடுற டேக்ஸ் வந்து ரெக்ரெசிவ் டேக்ஸ். தேங்க்யூ.